தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தாங்க புளி போட்டுக்கிட்டேன். ஏன்னா 3 பேருக்கு தான், நான் கொஞ்சம் தான் செய்வேன். அதனால அதிலேயே கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் அந்த கொத்தமல்லாம் காம்போட போடுங்களேன். அது ஒரு டேஸ்ட்டுங்க. நல்லா கசக்கி புளியிறப்ப சூப்பரா இருக்கும். தாமு சார் வந்து செஃப் தாமு சார் அவர் வந்து இது மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. தக்காளி எல்லாம் கட் பண்ணி மசிச்சு விட்டு பண்ணாருங்க. எடுத்துட்டு மசிச்சு விட்டுட்டு தக்காளியெல்லாம் எடுத்துட்டாரு. நான் போட்டு மசிச்சு பார்க்குற கையால ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குதுங்க பாருங்க. அப்படியே நசுங்கவே மாட்டேங்குதுங்க. அப்ப இப்போ உள்ள தக்காளி வந்து வதங்கவும் மாட்டேங்குது. அதான் அரைச்சு ஊத்துனாதான் வந்து இப்போ உள்ள எல்லாம் வதங்கவும் மாட்டேங்குது, வேகவும் மாட்டேங்குது சாமானியமா. பாருங்க போட்டு நானும் வச்சு இது பண்ணி பார்க்குறேன். சரின்னு அதில் உள்ளதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நசுங்க முடியாதெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டுக்கிட்டேங்க. மிளகு ஜீரகம் நுணுக்கினப்ப போட்டுக்கிட்டேன். நீங்கள் இன்னும் கையால் நுணுக்கினா கூட ஓகே தான். மிளகு ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு இதில் போட்டு உரலில் போட்டு இடிச்சு கூட போட்டால் கூட அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டு சேர்த்து மசிக்கிறதுனால அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த கொத்தமல்லி வாசம், கருவேப்பிலை வாசம் நல்லா அடிக்கும். பார்த்தீங்களா? தக்காளியோடு சேர்த்து பூண்டு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றிடுவாங்க. அவ்வளோதான். சுற்றி எடுத்துக்கோங்க. வச்சு பாருங்க. இது ரொம்ப மசியாமல் இங்கே குறன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புளி வந்து எவ்வளவு உங்களுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதில் வச்சு இதை கரைச்சி விட்டு அது மாதிரியும் பண்ணலாம். இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி இதில் போட்டும் அதுவும் பண்ணலாம். இது மாதிரியும் பண்ணலாம். அது பிறகு அப்பயே நான் வந்து இந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு அங்கே நிறைய இந்த தக்காளி இந்த புளி சக்கையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டேன். அதெல்லாம் எடுத்துருங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப தண்ணி இது வராது. இது மாதிரி நான் அடிமண்டை தான் நிறையா இருக்குமே தவிர மேலே வந்து ரசம் வந்து கம்மியாயிடும். அதனால அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து பாருங்க எடுத்துருங்க. கருவேப்பிலையெல்லாம் எடுத்துடாதீங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா வாசமா இருக்கும். ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. அப்புறம் நான் வந்து ஒரு 2, 3 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். போட்டுட்டு கடுகும் போட்டு வெடிச்சோடனே பெருங்காயம் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியம். பெருங்காயம் போட்டாதாங்க இந்த ரசமே வந்து நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். அதனால பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு நல்லா வெடிச்ச பிறகு போடுங்க. எல்லாம் அப்படியே போட்டுறாதீங்க. இப்போ கடுகு வெடிச்சோன்னே தான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுட்டு கரைச்சி வச்சதை எடுத்து அப்படியே இல்லை கரைச்சி வச்சது இல்லை, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சம் தக்காளி அதை கொஞ்சம் போட்டு வதக்கிங்க. லைட்டாக ரொம்பலாம் வதக்க வேணாங்க, கொஞ்சம் வதக்கிங்க போதும். அதுக்கிட்ட நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கரைசலை எடுத்து ஊற்றிட்டு டக்குன்னு மூடிடுவோம். எங்கள் மாமியார் டக்குன்னு மூடிடுவாங்க. அப்போ தான் வந்து அந்த வாசம் போகாமல். அதனால அப்படி சொல்லுவாங்க. எல்லா குழம்புமே அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க ரசம்னு இல்லை, எல்லா குழம்புமே எல்லா பக்கமும் மூடிடுவாங்க. இவருங்க நல்லா கொஞ்சம் வதக்கின பிறகு தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஊற்றிட்டு டக்குன்னு மூடிடுங்க. டக்குன்னு மூடி கொதிக்க விட்டுறாதீங்க. ரொம்ப கொதிச்சா டக்குன்னு மூடணும். ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு இருக்கோம்னால டக்குன்னு மூடிட்டேன். அடுத்தது பாருங்க பாருங்க இதே மாதிரி முணு லைட்டாக வருது பார்த்தீங்களா? இப்படி தாங்க இருக்கணும். ரொம்ப போட்டு தலைப்படணும், கொதிச்சா கசப்பாயிடும். அதனால கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணும். லைட்டாக கொதி வரப்ப டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணி எடுத்து ஊற்றிட வேண்டியதாங்க. இது வந்து தக்காளி ரசம். அதே மாதிரி ஒவ்வொரு ரசம் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. எங்கள் அம்மாலாம் எப்படி வைப்பாங்கன்னா மிளகு, ஜீரகம்லாம் அதில் கரைச்சி அப்படியே வைப்பாங்க. நான் அப்படியே வைப்பேன், இப்படியும் வைப்பேன். எது வந்து நல்லாயிருக்கும் அது மாதிரி வைப்பேன். வச்சுட்டு இதில் ஆஃப் பண்ணிட்டு அதில் கிண்ணத்தில் எடுத்து நம்ம ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. அவ்வளோதான். ரசம் வந்து ரெடி ஆகிட்டு ரசம் வச்சுட்டு ஓகே. தேங்க்யூங்க.